எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபீல் குட் மூவி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரக்டருக்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் அண்ட் கிளாப்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதை சூப்பராக அழகாக ஒரு ஃபீல் குட் மூவியாக நமக்கு கொடுத்ததுக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்கே அண்ணன் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா கனா வந்துச்சு, கொட்டுக்காளி வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மூவி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லுவேன் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு. அப்படி ஒரு மூவியை கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கதை தாங்க. படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் வில்லேஜ். அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு வயசான அம்மா, அவங்களுக்கு ஒரு 4-5 குழந்தைங்க இருக்காங்க. இருந்தாலும் எப்படா சாவாங்க இந்த அம்மா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிற குழந்தைங்க. ஏன்னா அவங்களோட சொத்து பணம் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மூடில் இருக்காங்க. மனுஷனாடா நீங்கெல்லாம். அதே மாதிரி அவங்க ஊரில் இருக்கவங்களும் அவங்க வந்து எப்போ சாவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அம்மா வந்து இருக்கிற பணத்தை எல்லாம் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா செத்தா ஊருக்கே திருவிழா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கும் அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே. ஏன்னா அந்த அம்மா கடன் வசூல் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா எரிச்சல் டு த கோர் அப்படி வசூல் பண்ணும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே இந்த அம்மா எப்போ சாகும்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும், ஊரே திருவிழாவாயிடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு காமிக்கல் கலந்து எமோஷன் கலந்து சூப்பர் என்டர்டெய்னராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங் பார்த்திங்கன்னா இந்த எல்லாருமே லெஜெண்ட்ஸ் தான். ஓப்பனாக சொல்லணும்னா இளவரசி சார், சிங்கப்பள்ளி சார், பாலசரவணன் அவர் காமிக்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா அருள்தாஸ், நமக்கு குக் கோமாளி அவர் யார், முத்துக்குமார், ஜார்ஜ் மரியம், இவங்க எல்லாருமே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணி இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கமல்ஹாசனோட பாட்டு, ரெட்ரோ பாட்டு, விண்டேஜ் பாட்டை வச்சு எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் நம்ம சிங்கப்பள்ளி சார் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரோட தீவிர ஃபேனாக வேறு நடிச்சிருப்பார். இந்த படத்தில் கமல் சாரோட தீவிர ஃபேனாக வந்து சிங்கப்பள்ளி சார் நடிச்சிருப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலில் வந்து ஆண்டவர் யார் அப்படிங்கிற கான்வர்சேஷன் போகும். அந்த கான்வர்சேஷனில் கூட கமல் சாரை தான் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த படத்தில் கமல் சார் பாட்டை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறத விட இது எப்படி சொல்கிறது, படமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமல் சாரோட ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மோடில் தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அந்தளவுக்கு வந்து படம் வந்து பீக்கில் வச்சுருக்காங்க. ஃபைனலாக வந்து நம்ம ராதிகா மேம் இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வயசான கெட்டப்லேயே பார்த்திங்கன்னா பசும்பொன்னாக இருக்கட்டும், ஜீன்ஸ் படமாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா தாஜ்மஹாலாக இருக்கட்டும், இதுலேயே அவங்க நிரூபிச்சிட்டாங்க அவங்க யார் என்னங்கிறத. அவங்க இந்த நான் சொன்ன படத்துலலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆக்டிங்க்கு தீனி போட்ட மாதிரி இருக்கும். இந்த படமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அவங்க கெரியரில். எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஆக்டிங். முக்கியமாக இந்த நான் பிடிஎஸ் பார்த்தேன் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் யூடியூப்லேயும். ஃபேஸுக்கு அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போடுறதுக்கே உங்களுக்கு 4 to 5 years என்னமோ ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மேக்கப்புக்கே அவ்வளோ டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க போல். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து அவார்ட் வந்து டிசர்வான பர்சன்னா ராதிகா மேம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மூவியை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக போய் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுற படமாக தான் இந்த படம் இருக்கும். ஸோ இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு போய் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒர்த்து மூவி, ஒர்த்து வாட்சிங். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டவுன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த மூவிக்கு உங்கள் ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்த்து தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.